வணக்கம். குமுதம் செய்திகளுக்காக நான் கற்பகவல்லி சிவகுமார். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அந்தமான் கடல் பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. வழக்கத்திற்கு மாறாக 3 நாட்களுக்கு முன்னதாகவே தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கேரள மாநிலத்திற்கு ரெட் அலர்ட். நிலச்சரிவு, மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தல். தென் தமிழ்நாட்டில் வருகிற 23ஆம் தேதி மிக கனமழை பெய்யும். திண்டுக்கல், கோவை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என தகவல். மேட்டுப்பாளையத்தில் மாநில பேரிடர் மீட்பு குழு முகாம். மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்ளும் வகையில் தயார் நிலை. பேச்சிப்பாறை அணையில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. ஜவ்வாது மலைத்தொடர் பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை. வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூரில் உள்ள உத்தர காவேரி ஆற்றில் காட்டாற்று வெள்ளம். திருச்செந்தூர் கோயில் கடற்கரையில் ஒதுங்கும் ஜெல்லி மீன்கள். உடல் ஒவ்வாமையை கருத்தில் கொண்டு பக்தர்களுக்கு குளிக்க தடை. நொய்யல் ஆற்றில் மீண்டும் சாயக்கழிவுகள் கலந்து வருவதால் விவசாயிகள் அதிர்ச்சி. விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் கரூர் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தல். குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் சுற்றித் திரியும் காட்டு யானைகள். வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக செல்ல வனத்துறை அறிவுறுத்தல். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சி. கொட்டும் மழையில் மலர்களோடு மலர்களாக நனைந்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம். வார விடுமுறையை ஒட்டி உதகை படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். மிதிப்படகு, மோட்டார் படகுகளில் சவார் செய்து மகிழ்ச்சி. பாரம்பரியமிக்க குமுதம் குழுமத்தின் புதிய அடையாளமாக இன்று தொடங்கியது குமுதம் நியூஸ் 24/7. பரபரப்பான அரசியல் செய்திகள் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை இனி உங்கள் உள்ளங்கையில்.
குமுதம் நியூஸ் 24/7 ஊடகத்திற்கு குவியும் வாழ்த்துக்கள். அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள் உட்பட பலர் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படலாம் என தகவல். கோடை வெயில் மற்றும் தேர்தல் காரணமாக பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்படும் என எதிர்பார்ப்பு. திமுகவின் திறனற்ற ஆட்சியில் பாலாற்றில் ஆந்திர அரசு பல தடுப்பணைகளை கட்டியிருக்கிறது. தமிழ்நாட்டின் உரிமைகளை அடமானத்தில் வைத்து வருவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக பிரிவதற்கு பிள்ளையார் சுழி போட்டவர்தான் ஓ பன்னீர்செல்வம். மீண்டும் இணைப்பது மூலம் இன்னொரு விஷ பரீட்சைக்கு தயாராக இல்லை என மதுரையில் ஆர்பி உதயகுமார் பேட்டி. ராமர் பக்தர்களாக இருக்கும் நாங்கள் எப்படி அயோத்தி கோயிலை இடிப்போம்? பிரதமரின் குற்றச்சாட்டுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பதிலடி. நெல் கொள்முதல் 10 லட்சம் டன் குறைந்ததற்கு விலை குறைவே காரணம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. குவிண்டாலுக்கு 3000 ரூபாயாக உயர்த்தி அரசு நிர்ணயிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். வைகாசி அட்சய முகூர்த்தத்தை ஒட்டி திருப்பரங்குன்றத்தில் குவிந்த திருமண தம்பதியினர். 125 பதிவு திருமணம் நடைபெற்றதாக கோவில் நிர்வாகம் தகவல். குலசேகரப்பட்டினத்தில் விண்வெளி பூங்கா அமைப்பது வேலைவாய்ப்பை உருவாக்கும். சென்னை விமான நிலையத்தில் இஸ்ரோ முன்னாள் தலைவர் சிவன் பேட்டி. எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாளை 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு. ராகுல் காந்தி, ஸ்மிருதி இரானி, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் களம் காண்கின்றனர். ஏழைகளின் வளத்தை எக்ஸ்ரே எடுத்து அதனை கொள்ளையடிப்பதே காங்கிரசின் வேலை. ஜார்க்கண்டில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் இருந்த சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றியது போலீஸ். ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மலிவால் தாக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் நடவடிக்கை. டெல்லியில் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தடுத்து நிறுத்தம். 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறி போலீசார் நடவடிக்கை. ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மலிவால் மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உதவியாளர் பிபவ் குமாரை 5 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க திஸ் ஹசாரி நீதிமன்றம் உத்தரவு. ஏர் இந்தியா விமானம் பெங்களூருவில் அவசரமாக தரையிறக்கம் செய்யப்பட்ட விவகாரம். வலது பக்க என்ஜினில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீப்பிடித்ததே அவசர தரையிறக்கத்திற்கு காரணம் என விமான நிர்வாகம் விளக்கம்.
திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள் 36 மணி நேரமாக காத்திருந்து சாமி தரிசனம். காசா பகுதியில் மேலும் ஒரு இஸ்ரேலிய பணைய கைதி சடலமாக மீட்பு. ஹமாஸ் அமைப்பினரால் கொல்லப்பட்டு எல்லையில் வீசப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தகவல். வெற்று சொற்களுக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காசாவுக்கு ஆதரவு தெரிவித்து பேசிய அமைச்சருக்கு இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு பதிலடி. இந்தோனேஷியாவில் ஊதா மின்னல் தாக்கியதால் வெடித்து சிதறிய இபு எரிமலை. 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாம்பல் பரவியதால் 7 கிராம் மக்கள் வெளியேற்றம். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி திரைப்படம். படத்தின் அடுத்த அப்டேட் இன்று மாலை 6:31 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.